இந்திய அரசியலில் நம்பக்கூடாத அரசியல்வாதி அப்படின்ற பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாரு நிதிஷ்குமார் அப்படின்னே சொல்லலாம். ஆர்ஜேடியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இப்படி மாறி மாறி பல்ட்டி அடித்து தன்னுடைய பதவியை பாதுகாத்துட்டு வர்றாரு நிதிஷ்குமார். தேஜஸ்வி யாதவ் சொன்னதை போலவே பாஜகவோட காலை இப்போ நிதிஷ்குமார் வாரியிருக்கிறாரு. அதாவது பீகாருடைய சட்டசபையவே கலைக்க முடிவு பண்ணியிருக்கிறாராம் நிதிஷ்குமார். இதை நிதிஷ்குமார் கட்சியுடைய முக்கிய தலைவர்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போதான் இந்தியா கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணிக்கு நிதிஷ்குமார் வந்திருக்கிறாரு. இனிமே பாஜக கூட்டணியில தான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம நிதிஷ்குமார் ஏன் பாஜகவுடைய ஆட்சியை கலைக்கணும், என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி வரணும்ல. இந்த கேள்விக்கு நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? 2019 தேர்தலில் நாங்க பாஜக அப்புறம் எல்ஜேபி கட்சி கூட்டணியில் அமைச்சு போட்டியிட்டோம். அந்த தேர்தலையும் 40க்கு 39 சீட் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றோம். ஆனா அதுக்கு அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் நாங்களும் ஒரே எண்ணிக்கையில் உள்ள சீட்ல தான் போட்டியிட்டோம். ஆனா கூட்டணியில் இருந்த எல்ஜேபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டோம். நாங்கள் போட்டியிடுற தொகுதியில் மட்டும் எங்களுக்கு எதிராக வேட்பாளர் நிப்பாட்டி எங்களை 45 தொகுதிக்குள்ள கட்டுப்படுத்திட்டாங்க, எங்களை தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ இதே மாதிரி 2024 தேர்தலில் இப்போ பாஜக கூட்டணியில் எல்லாரும் சேர்ந்து போட்டியிட்டு அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற 2025 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி எல்ஜேபி தனித்து நின்று எங்களை 45 சீட்லேருந்து 20 சீட்டாக குறைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருவாங்க. அதற்கு பயந்து தான் பீகாருடைய சட்டசபையை கலைச்சிட்டு, அதாவது பீகாருடைய ஆட்சியை கலைச்சிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு பீகாருடைய சட்டமன்ற தேர்தலையும் நடத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்தும் இதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருடைய கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 17 சீட்டு கொடுத்தாங்களோ அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களுக்கு 17 சீட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி விடாப்படியா இருக்கிறாரு நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரோட இந்த முடிவு என்பது பாஜகவை கலக்கமடைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், 2020 சட்டமன்ற தேர்தலில் திட்டமிட்டு நிதிஷ்குமார் கட்சியை பாஜக எல்ஜேபியை தனித்து போட்டியிட வச்சு தலித் மக்களுடைய வாக்குகளெல்லாம் பிரித்து 45 தொகுதிக்குள்ள நிதிஷ்குமாரை அடக்குனாங்க. பீகாரில் நாங்கள் தான் பெரிய கட்சி, நிதிஷ்குமார் சிறிய கட்சி அப்படின்ற பிம்பத்தை கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜக செஞ்சதுனால தான் நிதிஷ்குமார் அங்கிருந்து விலகி ஆர்ஜேடி கூட்டணியில் போய் சேர்ந்தார். அதே பாணியில் 2025 தேர்தலையும் நிதிஷ்குமாரை மேலும் சின்ன கட்சியை மாற்றி அவருடைய இடங்கள்லாம் நாம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நிதிஷ்குமார் பீகாருடைய ஆட்சியை கலைச்சு நாடாளுமன்ற தேர்தலுடைய சட்டமன்ற தேர்தலும் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிளான் எல்லாம் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லி பாஜக ஆடி போயிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே கூட்டணியில் இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இவர் என்னன்னா 17 தொகுதி கேட்கிறாரு. போன 2019 தேர்தலில் மொத்தம் உள்ள 40 தொகுதியில் ஜேடியு கட்சி நிதிஷ்குமாரோட கட்சி 17 தொகுதியும் பாஜக 17 தொகுதியும் சிராக் பாஸ்வான் தலைமையிலான எல்ஜேபி 6 தொகுதியிலும் போட்டியிட்டோம். ஆனால் இந்த முறை வெறுமன இந்த 3 கட்சி மட்டும் கிடையாது, கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சித்தாராம் மாஞ்சி தலைமையிலான HAMS கட்சியும் அதே போல உபேந்திர குஷ்வாகா தலைமையிலான RLJD கட்சியும் கூட்டணிக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுமே கூடுதலாக எங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பாக உபேந்திர குஷ்வாகா 2 சீட்டாவது எங்கள் கட்சிக்கு ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, சித்தாராம் மாஞ்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 முதல் 3 MP சீட்டாவது ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கணும். அது மட்டும் கிடையாது, பாஜகவுக்கு இன்னொரு தலைவலி என்ன அப்படின்னா 2019ஆம் ஆண்டு எல்ஜேபி அப்படின்ற கட்சி ஒரே கட்சியாக இருந்துச்சு. ஆனால் 2021 எல்ஜேபி கட்சி 2ஆ உடைஞ்சிருச்சு. அதாவது சிராக் பாஸ்வான் தலைமையில் ஒரு குழுவும் அதே போல அவருடைய சித்தப்பாவான ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பசுபதி குமார் பாரஸ் அவர் தலைமையில் ஒரு குழுவும் என்று 2ஆக பிரிஞ்சு எல்ஜேபி செயல்படுறாங்க. இந்த 2 பேருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் ஒரிஜினல் எல்ஜேபி, எங்களுக்கு 2019 தேர்தலில் 6 தொகுதி எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி 6 தொகுதியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனி 6 தொகுதிகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 2 பிரிவினரும். அப்போ இவங்க 2 பேருக்கு மட்டுமே 12 தொகுதி ஒதுக்கணும். உபேந்திர குஷ்வாவுக்கு 2 தொகுதி, மாஞ்சிக்கு 2 தொகுதி அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு 17 தொகுதி ஒதுக்குனா நம்மளுக்கு சீட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி பாஜக
குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதனால பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, உபேந்திர குஷ்வாவுக்கு ஒரு தொகுதி, மாஞ்சிக்கு ஒரு தொகுதி, அதே போல எல்ஜேபி கட்சி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 2019 தேர்தலை போலவே 6 தொகுதியை கொடுத்துருவோம், அதுல 3 சொல்லி பிரிச்சு நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை போடுறாங்க. நிதிஷ்குமாருக்கு 10 தொகுதியிலிருந்து 12 தொகுதி தான் கொடுக்க முடியும், மீதமுள்ள 20 தொகுதியை நாங்க தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொல்றாங்க இந்த பாஜக. ஆனா நிதிஷ்குமாருடைய கட்சியோ அதுக்கெல்லாம் உடன்பட்டு வர முடியாது, எங்களுக்கு 17 சீட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டதோடு இல்லாமல் இன்னைக்கு பீகார் சட்டசபை கலைச்சு 2024லேயே 2 தேர்தலை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருப்பதால பாஜக கூடாரம் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, கூடுதல் ஆப்பாக நிதிஷ்குமார் இப்ப பாஜகவிற்கு ஒரு ஆப்பை வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னேன், பாஜக கூட்டணியில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங்கே நடக்கல, அப்புறமா என்ன தொகுதி அப்படின்றது பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில கூட்டணி இருக்கும்போது நிதிஷ்குமார் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு. ஆமாங்க, இன்னைக்கு டெல்லியில இருந்து யூகேக்கு டிராவல் பண்றாரு நிதிஷ்குமார். ஒரு வாரத்துக்கு நான் பீகார் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. யூகேவில் இருக்கக்கூடிய சயின்டிபிக் மியூசியத்தை பார்வையிடுவதற்காக போறாராம் நிதிஷ்குமார். அவரோட ராஜ்யசபா எம்பியான சஞ்சய் குமார் ஜாவும் சேர்ந்து போவதாக இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நைட்டே வெளிநாட்டுக்கு போகிறாரு நிதிஷ்குமார். இதனால வெஸ்ட் சாம்பரன் அப்படின்ற பகுதியில் மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலையும் என்னால கலந்துக்கிற முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிருக்கிறாரு நிதிஷ்குமார். ஏற்கனவே தொகுதியும் கூட கேட்கிறாரு, பீகாருடைய சட்டசபையும் கலைச்சிட்டு இதே தேர்தலோட நடத்துவேன்னு சொல்றாரு. இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை இழுவரியில் இருக்கும்போது இவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கும் கிளம்பி போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாஜக தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்களாம்.